காட்சி 1. வீட்டெஜமான் மனைவி வேலையாட்கள். சந்திரா சீக்கிரம் போய் காபி போட்டு எடுத்துருவா. சீக்கிரம் பொறுங்க கொண்டு வரேன். இந்தாங்க காப்பி. இது கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே கொடுத்தாதான் என்ன. வீட்டில் எவ்வளோ வேலை கிடக்கு, இதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே எப்படி கொடுக்க முடியும்? கொஞ்சம் பாத்திரத்தை தேய்ச்சி கொடுங்க, சிரிச்சுக்கிட்டே கொடுங்க. அடியே, நான் வேலை பார்க்கறதால தான் நீ 3 வேளை முழுக்க முழுக்க திங்கிற. இட்லி பூரி வடை நல்லா கொட்டிக்கிறீல, அதெல்லாம் என் காசு தான். தூரா வேற காலையிலே எழுந்துட்டான். நீங்க கத்துற அளவுல எல்லாரும் காலையிலே எழுந்துட்டு இருக்காங்க. வேலைக்கு ஆள் தேட தானே போறீங்க, ஏதோ கலெக்டர் வேலைக்கு போற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சரி நான் போறேன். அடியே, காலையிலே டென்ஷன் ஆக்காத. சரி மாமா கோவப்படாதீங்க, போயிட்டு வாங்க. ஓகே பேபி. காட்சி 2. நீங்க எல்லாரும் என் திராட்சை தோட்டத்துல வந்து வேலை பார்க்கீங்களா? நியாயமான சம்பளம் தருவீங்களா? ஒரு நாளைக்கு 1 பணம் தருவேன். சரி வரீங்க. வேலை முடியான கூலி தந்துடுவீங்களா? என்ன போய் வேலையை பாரியா, எப்போ பாரு பணம் பணம் நினையாத. போய் வேலை முடிஞ்சோடனே போய் ஜான்சன்கிட்ட போய் காசு வாங்கிக்கோ. சரி. சரி வேலை இல்லை, அது இவர்தான் வேலையா போய் சேரும். எல்லாரும் இங்க வாங்க. அங்க உள்ள செடிகளுக்கு தண்ணி நிக்கிற மாதிரி சுற்றி பாட்டி கட்டுங்க. சரியா? மண்வெட்டி எடுத்துட்டு போயா, அங்க போய் சும்மா நின்று என்ன செய்ய போற? சரி பேசி. சரி 3 மணி ஆக போகுது. நான் அப்படியே கடத்தர பக்கமா போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன். சரிங்க ஐயா, போயிட்டு வாங்க. நான் போன உடனே எல்லாரும் ஊர் சோவார போயிடாதீங்க, இங்கே நின்று ஒழுங்கா வேலை பாருங்க. சரிங்க ஐயா. காட்சி 3. கடை தெரு. என் தம்பி, நீங்க 2 பேரும் என் திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு வரீங்களா? அவங்க சும்மா தான் இருக்கோம், எங்களுக்கு வேலையே இல்லை. சரி, என் திராட்சை தோட்டத்துக்கு வாங்க, நியாயமான கூலி தரேன். சரி, இவரும் நியாயமான கூலி தருவாதான் நினைக்கிறேன். அவங்க போமா. போங்க, போய் ஜான்சன்கிட்ட போய் என்ன வேலை பண்ணணுமோ கேட்டுக்கோங்க. சரி. ஜான்சன் இங்க வா. இவங்களுக்கெல்லாம் வேலை போட்டு கொடு. சரிங்க ஐயா. மணி வேற 6 ஆக போகுது. நான் அப்படியே கடத்தர பக்கமா போய் டீ குடிச்சிட்டு வரேன். சரிங்க ஐயா. நீங்க 2 பேரும் என் திராட்சை தோட்டத்துல வந்து வேலை பார்க்க வரீங்களா? சரி வரோம். மணி 6 ஆனா உனக்கெனையா, நான் தானையா சம்பளம் தரேன், வந்து வேலையை பாரியா. சரி வரோம். கரெக்டா கூலி தந்துடுவீங்கள? கரெக்டா தந்துடுவேன் வேலை முடிஞ்ச உடனே. சரி. ஜான்சன் இங்க வா. இவங்களுக்கெல்லாம் வேலை போட்டு கொடு. சரிங்க ஐயா. நீங்க காஞ்ச மரத்தெல்லாம் வெட்டுங்க. சரி. நீ வெட்டுறது ஃபுல்லா காஞ்சதுதான். நீ வெட்டுறது ஃபுல்லுமே காஞ்ச மரம் தானா? சரி. நம்ம முதலாளி ஏன் இவ்வளோ வேலையாட்கள் எடுக்கிறாங்க? ஜான்சன், அங்க என்ன சத்தம்? சும்மா பேசிட்டீங்க ஐயா. ஆமா, உங்களுக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கா நீங்க இப்படியும் பேசுவீங்க, இதுக்கு மேலையும் பேசுவீங்க.
சரி 9 மணி ஆயிடுச்சு, நான் அப்படியே கடத்தர பக்கமாக போய் சாப்பிட்டு வரேன். சரி நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிருக்கீங்க? அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறியா? அக்கௌண்ட்ஸில் ஏதாவது கல் நோட்டை எழுதுறீங்கன்னு தெரிஞ்சிச்சு காற்று வாக்கிலே விட்டு வெளியே தள்ளி விட்டுருவேன். அதெல்லாம் பண்ண மாட்டேயா. ஆ யோ அங்கே என்னையா செஞ்சுட்டு இருக்கீங்க? சும்மா தான் நின்றுட்டு இருக்கோம். என் திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு வரீங்களா? வரையா. மணி 9 மணி ஆயிட்டு. 9 மணி ஆனா என்னையா, நான் தானே வேலை தரேன். வந்து வேலையை பாரியா, வேலை முடிஞ்சவொடனே நியாயமான கூலி தரேன். சரி, நியாயமா கூலி குடிங்களா பார்ப்போம். பார்ப்போம். எஜமா ஏன் நம்ம இன்னைக்கு இவ்வளோ வேலையாட்கள் எடுக்கிறாங்க? அவர் ஒரு லூசு பையன். ஜான்சன் சொல்லுங்கய்யா. 5 மணி ஆக போகுது, வேலை முடிஞ்சிட்டு வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்து அனுப்பி விட்டுரு. 11 மணி ஆக போகுது, நான் போய் கடத்தர பக்கமாக போய் தர்பூசணி ஜூஸ் குடிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்க ஐயா. தர்பூசணி ஜூஸ் குடிச்சாரு எல்லாம் நம்மகிட்ட நல்லா அவங்கதான் பார்ப்போம். அடே பச்சை சட்டை, அங்கே என்னையா பண்ற? சும்மாதையா இருக்கும். என் திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு வரீங்களா? மணிதான் 11 மணி ஆயிடுச்சு. 11 மணி ஆனா என்ன, 12 மணி ஆனா என்ன, நான் தானேயா வேலை தரேன், வந்து பாருங்கயா. கூலி நியாயமா கொடுப்பீங்களா? நியாயமான கூலி தரேன், வந்து வேலையை பாருங்க. சரியா. ஜான்சன் இங்கே வா, இவங்களுக்கு ஏதாவது வேலை போட்டு கொடு. சரிங்க. என்ன 11 மணிக்கு நம்ம எஜமான் வேலை ஆட்கள் எடுக்கிறாங்க? அவர் உண்மையிலேயே ஒரு மெண்டல் தான் அந்த பையன். போங்க, எல்லாரும் தண்ணி பாய்க்க போங்க. சரிங்கய்யா. ஜான்சன் 5 மணி ஆயிடுச்சு, உங்க எல்லாருக்கும் நியாயமான கூலியை கொடுத்து அனுப்பி விட்டுரு. சரிங்கய்யா. 11 மணிக்கு வந்தவங்களாம் வாங்க லைன்ல. 5 மணிக்கு வந்தவங்களாம் வாங்க லைன்ல நில்லுங்க. 11 மணிக்கு வந்தவங்களா லைன்ல நில்லுங்க. அடுத்து 9 மணிக்கு வந்தவங்க லைன்ல எல்லாருக்கும் ஒரு நில்லுங்க. பணம் கொடு. அதுக்கு ஏப்பா தம்பி, டீ கடையிலே வந்திருக்கோம், நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கூலி தருவாங்க நினைக்கிறேன். ஆமாம் தருவாங்க பார்ப்போம். கிடையாது. 60 மணி அந்த அவங்களுக்கு 1 மணி நேரம் தராங்க. அப்படின்னு வாசிக்கணும். ஏன் கட்ட தருவிட்ட பார்த்தா ஒத்தே தருங்க. எஜமான் சொன்னதெல்லாம் தர முடியும், எது வேணா அவன்கிட்ட போய் கேளு. சரி எஜமானி, எங்களுக்கு பின்னாடி வந்தவங்க அவங்க 1 மணி நேரம் மாத்திரமே வேலை செஞ்சாங்க. அவங்க நாங்கள் காலையிலே வந்து வெயிலோட கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோம். எங்களுக்கு அவங்கள சம்மாக்கிறீரே. என்ன, நான் தானே என் முதலாளி, உனக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும், அவளுக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும், நான் தான் முடிவு எடுக்கணும். அதை பற்றி உனக்கு கவலை வேண்டாம், எனக்கு தான் இந்த உரிமை இருக்குது. இந்த தோட்டத்துக்கு நான் தான் முதலாளி, அவனுக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும், உனக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும். ஒரு பணத்துக்கு நீ சமாளித்து தானே வந்த ஃபஸ்ட்டு. என் இஷ்டப்படி செய்ய எனக்கு உரிமை உண்டு. நான் தயாராக தான் இருக்கேன், அவன் மகனாக இருக்கிறான். சிந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரரே, நிலக்கிழார் வேலையாட்களை தேடி கூலி பேசி அழைத்து செல்வர். அதுபோல தேவனும் நம்மை பரலோகத்துக்கு சுதந்திரிப்பதற்கு அறைகூவல் விடுக்கிறார். இங்கு நடித்து காட்டப்பட்ட நாடகத்தில் முந்தி வந்தவர்கள் பிந்தி வந்தவர்கள் அனைவருக்குமே சமமான கூலி வழங்கப்பட்டது. பரலோக எஜமானாகிய இயேசு தயாளராய் இருக்கும் போது நாம் முந்தினோர் பிந்தினோர் என்று பிந்தி அழைக்கப்பட்டவர் மேல் மண்கணனாய் இருக்கலாமோ? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இங்கு முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பர். ஆகையால் பரலோக ராஜ்யத்தை மற்றவர்கள் சுதந்திரிப்பதற்கு நாம் இடையூறாக இராமல் அநேகர் சுதந்திரிப்பதற்கு
ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் இருப்போம். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு பணமோ புகழோ பொருளோ தேவையில்லை. கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதே ஆகும். தேவனின் பார்வையில் அனைவரும் சமம். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. தேவனுடைய நியாய தீர்ப்பை நீதியாய் இருக்கும்.